எனக்கு இவங்க கொடுத்துருக்குற அந்த டேக் லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பி போல்ட், பி யூ. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அவளை பார்த்து ஐஸ்வர்யா ராய் மாதிரியே நான் இருக்கணும் முடியாது. ஒரு ஐஸ்வர்யா ராய் தான், ஒரே ஒரு நந்தினி தான் இருக்க முடியும். அவங்க தான் அழகுன்னு யாரும் சொன்னது? அவங்களோட உங்க அம்மா எவ்வளவு அழகு பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்காக அந்த அம்மையில் வந்து சட்னி இது செய்யும் போது இங்கெல்லாம் வேர்த்து கொட்டும் அம்மாவுக்கு. அந்த வேறு இப்படி தொடச்சிக்கும் அம்மா. அப்போ எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த அம்மா. ஐஸ்வர்யா ராயெல்லாம் ஒன்றுமே கிடையாது, த்ரிஷாலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்காக அன்பு செலுத்துகிறவர்களுடைய அழகு விஸ்வரூபமானது, பிரம்மாண்டமானது. அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. பி யூ. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். யாராவது மாதிரியாக ஆகித்தான். இப்போ நாங்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களை மாதிரி நாங்களும் பேச்சாளர்களானோன்னா என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ், நீங்கள் என்னைக்காவது பேசினா யூடியூப்பில் போய் இதே தலைப்பில் யார் பேசியிருக்காங்கன்னு கேட்டு அதையே வந்து சொல்கிறீங்க பாருங்கள், அதை நிறுத்தினாலே நீங்கள் பேச்சாளராகி விடுவீர்கள். பி யூ. அதைத்தான் அந்த ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ வேற ஏன் அதை சொல்லிட்டு இருக்க? பி யூ. நீங்கள் நீங்களாக இருக்கிற போதுதான் உங்களுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிற நுண்ணறிவு, இன்ட்யூஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது விகசிக்கிறது. 26 வயதில் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஐன்ஸ்டீன் சொன்னார், இமேஜினேஷன் இஸ் பெட்டர் தேன் நாலேஜ் என்று சொன்னார். நீங்கள் படிப்பதல்ல, நீங்கள் கற்பனை செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். கற்பனை யாராக இருக்கணும்ன்ற கற்பனை, அதுதான் உங்க கோல் ஷீட். பி போல்டுன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாதையில் போகும்போது சில சமயம் கீழே விழுந்துருவீங்க தோழர்களே. சரியா தான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு விழுந்துட்டேன். எவன் முதல்ல குத்தினானே தெரியல எனக்கு. அவனை ரொம்ப நம்பினேன். என் போட்டோஸ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணேன். அவன் இந்த மாதிரி செய்வான்னு நினைக்கவே இல்லை. அவமானம், துயரம், தோல்வி, கண்ணீர், ரத்தம் இந்த பாதையிலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும். பி போல்டுனா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை மச்சான்னு தட்டிக்கிட்டு எழுந்து போறீங்கல்ல, அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. கிடைக்கணும்னு நினைச்சேன், கிடைக்கல, என்ன பண்ண சொல்ற? அதுக்குன்னு எல்லாத்தையும் வெறுத்துட்டு அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறேன். விடுற கழுத, நான் அடுத்ததை பார்த்துக்கிறேன்டா. அந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிச்சு, அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லடா மச்சா, இன்னொரு பொண்ணு இருப்பாடா வாழ்க்கையில், அவ்வளவுதான். போல்ட்னா என்னன்னா, தோல்விகள் வருகிற போது எழுந்து நிற்கிற உரம் நண்பர்களே, எழுந்து நிற்கிற உரம். நீங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு 2 பேராவது இருப்பாங்க. அவங்கள பார்க்காதீங்க, உங்களை பாராட்டுகிற பாக்கி 8 பேரை பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக, ரம்யமா, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க +2 படிக்கிற போது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 2 விட்ட சித்தப்பா ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருப்பார். ஃபோன் பண்ணி, தம்பி வாழ்க்கையில் மிக முக்கியமான வருஷம், +2 மாத்திரம் நீ படிச்சுட்டேன்னு வையேன், அப்புறம் எதுக்குமே சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? உங்க அம்மா, உங்க அப்பா, சில அப்பாக்கள்லாம் வீட்டு கதவை வெளியிலேருந்து பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு வர்றவங்களாம் திரும்பி போயிடும். ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்கல்ல +2க்கு. டிவியை கட்டி பரன் மேலே போட்ட குடும்பங்கள்லாம் எனக்கு தெரியும் சென்னையில். உங்களை எங்கேயுமே வெளியில் காட்டாமல் இருட்டறையிலே அடைச்சிப்பா. +2 முக்கியமான வருஷம், நல்லா படி, இந்த ஒரே ஒரு வருஷம் படிச்சுட்டா அப்புறம் நீ எப்படி வேணா இருக்கலாம். நம்பாதீங்க, பொய். +2 எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ இப்போ வர 4 வருஷம் அதை விட மிக மிக இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. சரி, அப்போ என்னதான் சொல்றீங்க நீங்க 4 வருஷம் சரி நான் கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சுட்டேன், முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாமா? இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரியாலிட்டி செக் ஃபார் யூ. நீங்க போய் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் சேர்றீங்க, இல்லை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறீங்க, இல்லை இங்கேயே மேலே படிக்கிறீங்க, ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, என்னவா வேணா இருங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேர்வு நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் தேர்வு. ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே 6th செமஸ்டரில் பிளேஸ்மெண்ட் ஆகிங்க, வேலை கிடைச்சிருச்சு, 6th செமஸ்டரோட படிப்பை நிறுத்திடுவீங்க. அவனே கொடுத்துட்டான்டா மச்சா, இனிமே இந்த லெக்சரர்ஸ் எல்லாம் மார்க் போடுறதை பற்றி எனக்கு இருக்க முடியுமா? சரி, ஆர்கனைசேஷன்லேயே போய் சேர்ந்துட்டீங்க, என்ன சம்பளம் தரான் தெரியுமா? டாடி, டு யூ நோ மை சேலரி? அவர் பார்க்குறாரு, கண்ணாடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஒரு 2 0 கூடுதலாக போட்டுட்டானாடா.
ஏன்னா அவர் இன்னும் அந்த சம்பளத்துக்கு வரல. ஆனால் என்ன பெருமைன்றீங்க மனுஷனுக்கு மனசுக்குள்ள. வெளியில தான் உதார விடுவார், உள்ளுக்குள்ள பெருமை. என் பையன் வாங்கிட்டான், எவ்வளோ பெரிய வேலைன்றீங்க. இவனுக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க, இவனுக்கு முதல்ல கொடுக்கவே இல்லை, இவனுக்கு தான் கடைசி பிளேஸ்மெண்ட் கல்லூரியிலே. ஆனால் அப்பாவோட பில்டப் எப்படி இருக்கும், முதல்ல இவனை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. இவனுக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு இன்டர்வியூவே வச்சாங்க. அவர் சொல்லிட்டு தெரிவார், அவர் தான் சொல்கிறாரோ நீங்கள் தான் அவர்கிட்ட அப்படி சொல்லி வச்சுருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பெருமை இல்லை. இப்போ உங்கள் எல்லாரையும் ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டு போகிறாங்க இல்லை, நிறைய அம்மாக்கள் வந்திருக்காங்க. எல்லா அம்மாக்களும் முந்தானை இப்படி வச்சுக்கிட்டே தான் ஹாஸ்டலுக்கு வரும். எதுக்கு? அழ போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்காக முந்தானையை வச்சுக்கிட்டே வரும். சல்வார் கமிஸ் போட்டுட்டு யாராவது அம்மா வந்தால் கையில் கரிச்சி வச்சுருக்கோம். பார்த்துக்கடா கண்ணு, உன்னை விட்டு அம்மா ஒரு நாள் கூட இருந்தது. கிளம்புமா கிளம்பு, எல்லாரும் பார்க்குறாங்க. போ போ. தினம் தான் 10 தடவை ஸ்கைப்பில் கூப்பிட்டு என் உயிரை எடுக்க போகிறேன். அப்புறம் என்ன? ஊறுகாய் இதில் வச்சுருக்கேன், பருப்பு பொடி இதில் வச்சுருக்கேன், இட்லி பொடி இதில் இருக்க, மறந்துடாத. அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் வைக்கலைன்னா உன் முடி முள்ளமன்றி முடி மாதிரி ஆயிரும், நினைவு வச்சுக்க. எல்லா அட்வைஸும் சொல்லி கவுன்னு கதறி அழுதுட்டு 70 தடவை திரும்பி பார்த்துட்டு அம்மா காரில் ஏறிடும். அப்பாக்கள் இருக்கிறார்களே, ஒரு தடவை கூட அழமாட்டாங்க. சரி பார்த்துக்க, என் பேரை காப்பாற்று, காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்க. கிளம்பு கிளம்பு, இவன் அழுதுகிட்டே இருப்பா, ஏறு டைம் ஆச்சு எல்லாம் சொல்லிடுவார். அந்த அம்மா கூட காரில் ஏறி முந்தானையை கீழே போட்டுரும், விச் மீன்ஸ் அழுது முடிச்சாச்சு. எல்லாத்துக்கு அப்புறம் அப்பா ஒரு தடவை உங்களை திரும்பி பார்ப்பார் இல்லை. அவருக்கு வார்த்தைகளே கிடையாது, ஏன்னா அவருக்கு பேச தெரியாது. இன்னைக்கு இங்கே உங்கள் ஹாஸ்டலில் உங்களை விட்டுட்டு வீட்டுக்கு போய் அவங்க தூங்கிடுவாங்க. தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா பிள்ளைங்களே? நீங்கள் தூங்குவீங்க. 12 மணி மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தா தூக்கம் வராமல் என்ன இருக்கும்? உங்களுக்கு தூக்கம் வரும், அவங்க தூங்க முடியாது. பெற்றவர்களுடைய பாசம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீங்கள் பெற்றோராவது. அதுவரை அது தெரியவே தெரியாது. அது மட்டும் you may think that your mom is an emotional person. எல்லாத்துக்கும் அழும், நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அழும். +2 மார்க் ஷீட் வந்த அன்றைக்கி ஓன்னு கதறி அழுது. எங்கள் அம்மா நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன், பக்கத்து வீட்டில் இருக்க நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தேன். நல்ல மார்க் வாங்கினதுக்கு அழுகுது. என் பிள்ளைக்கு கண்ணு போட்டுரும், சுற்றி போடு, காலடி மண்ணை எடுத்துட்டு வா, சுற்று. அந்த மனசில் எப்படிப்பட்ட பாசம் அவங்க மேலே இருக்குது தெரியுமா? நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டேன். சில தவறுகளை தான் திருத்திக்க முடியும், சில தவறுகளை திருத்திக்கவே முடியாது. நான் என்ன தவறு செஞ்சேன்னா, நான் +2 படிக்கிற போதெல்லாம் அந்த கொஞ்சம் ஒரு கெத்து வரும்ல, ஒரு கெத்து. இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கும், வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. ஒரு கெத்து இருக்கும். அம்மா மேலே ஒரு கெத்து, சும்மா நெய்ங்க. ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். இல்லைடா நான் எதுக்கு, கொஞ்ச நேரம் சும்மா இருமா, சும்மா தயவுசெய்து. இப்படி தான் அம்மாட்ட பேசுவோம். ஏன்னா அம்மா இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட், isn't it? என்ன வேணா பேசலாம் அம்மாட்ட. லூஸ் மாதிரியே பேசாதம்மான்னு சொல்லாத மகள் ஒருத்தி கூட கிடையாது எனக்கு தெரியும். ஏன்னா என் மகள் சொல்லிகிட்டே இருக்காள், நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் பெரிய புத்திசாலின்னு. என் பொண்ணு அதை நம்பலையே. லூஸ் மாதிரியே வளராமல் இருந்து சொல்கிறது அது. அம்மாவை இப்படிலாம் பேசினாலும் அப்படி தான் பேசினேன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசினேன். ஏன்னா அப்போவே நான் மேடைக்கு வந்துட்டேன், தேவையில்லாத கெத்து தானே அதெல்லாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியறதுக்கே ஒரு வயசாக வேண்டி இருக்கிறது இல்லையா? கொஞ்சம் கெத்து ஜாஸ்தி. +2 எல்லாரும் படி நாங்கள் அதுக்குன்னே படிக்காமல் இருந்தேன். நான் வேறு ஒரு காரணமும் இல்லை. எல்லாரும் படின்னு சொல்கிறீங்களா, நான் படிக்க மாட்டேன். அந்த வயசு அப்படிப்பட்ட வயசு. எல்லோரும் சொன்னால் அதுக்குன்னே செய்ய மாட்டோம். ஒரு நாள் அம்மா வந்து பரீட்சை பக்கத்தில் வந்துருச்சுமா, அது திருப்புதல் தேர்வு இருக்கும்ல, ரிவிஷன் எக்ஸாம் இருக்கும். திருப்புதல் தேர்வு, ரிவிஷன் எக்ஸாம். நீ கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக்குமா, பார்த்துருமா. சரி நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டேன். ஜாயின்ட் ஸ்டடின்னு ஒன்று கண்டுபிடிச்சா பாருங்க, ரொம்ப புத்திசாலி. படிக்காமலே இருக்கிறதுக்கு ஒரு பேர் என்னென்னா அதான் ஜாயின்ட் ஸ்டடி. ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறோன்னு ஸ்கூலுக்கு போய் நாங்கள் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்கோம். நல்ல அப்போ வந்து மார்ச் மாதம் தானே, வெயில் அப்படியே பட்டு உரியுது சென்னையில். நாங்கள் வந்து விளையாடிட்டுருக்கோம், ஏதோ விளையாட்டு, கொக்கோவோ ஏதோ விளையாடிட்டுருக்கோம். எங்கள் அம்மா அங்கே வராங்க, கேட்டுக்கிட்ட வராங்க, எனக்கு இங்கேன்னு தெரியுது.
கையில் கொடை வச்சுருக்காங்க, ஆனால் கொடையை விரிக்கலை. கையில் கொடை வச்சவங்க வெயிலுக்கு கொடையை விரிக்கலான்னு தானே, விரிக்காமல் கையில் வச்சுக்கிட்டு வராங்க ஒரு சாப்பாட்டு பை. நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டே தான் வராங்க. என்கிட்ட வந்துட்டு, நீ சாப்பாடு எடுத்துக்காமலே வந்துட்டப்பா, சாப்பிட்டுட்டு நீ படி, திரும்பி வரும்போது வெயில் இருந்தால் இந்த கொடையை விரிச்சுக்கிட்டு வான்னு என்கிட்ட கொடையையும் சாப்பாட்டையும் கொடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வாக்ஸ் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்க இல்லை எல்லாரும், அதை பற்றி அஸ்வின் பேசியிருந்தார். அஸ்வின் நடந்து வராரு, இந்த சைடு விராட் கோலி சன்னதம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு விராட் கோலி. அஸ்வின் நடந்து வரப்போ அஸ்வின் சொல்றாரு, இட் வாஸ் த லாங்கஸ்ட் வாக் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்றாரு. இந்த நடந்து வருகிற நடையும் போது, ஏன்னா எல்லாரும் அஸ்வினே பார்த்துட்டு இருக்காங்க. நீயாவது இப்ப ரெண்டு தாண்டா எடுக்கணும், நீ எடுக்க போறியா சொதப்ப போறியா, உலகமே பார்த்து கொண்டு இருக்க நடக்கிற நடை இருக்கிறது. இட்ஸ் த லாங்கஸ்ட் வாக். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த லாங்கஸ்ட் வாக் எங்கள் அம்மா அங்கேருந்து என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு கேட் மட்டும் நடந்து போனாங்க. எனக்கு அப்போ தான் ஒன்று புரியுது, இந்த கொடையை அம்மா தான் விரிச்சுக்கல, ஆனால் என்கிட்ட கொடுத்துட்டு வெயில் இருந்தால் நீ விரிச்சுக்கன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒன்று தோணுச்சு, அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா எனக்காக எவ்வளோ செய்கிறம்மா நீ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் செய்யவே இல்லைங்க, அதை செய்யவே இல்லை. இப்போ அம்மாவும் இல்லை, நான் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள்? நான் செஞ்ச தவிர நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், ஐ லவ் யூன்னு சொன்னால் சில அப்பா அம்மாவுக்கு கோவம், கெட்ட வார்த்தைலாம் பேசாதடா நாயை கொன்னுருவேன். அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அதில் சொல்லுங்கள். சில அம்மாக்களுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டாவே பிடிக்காது, சி மேலே மேலே நச நசன்னு விழுவா என் நேரம். அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஒன்று நிச்சயமாக பிடிக்கும். 4 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு ஹாலில் மேடம் இருப்பாங்க, பிரின்ஸிபல் இருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவை பார்த்து உங்கள் டீச்சர்ஸ் யாராவது, யுவர் சன் ஆர் யுவர் டாட்டர் வாஸ் அன் அசெட் டு அவர் காலேஜ் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை செய்கிற கடமை உங்களிடம் இருக்கிறது. அது ஒன்று தான் திருப்பி செய்ய முடியல பேரண்ட்ஸுக்கு, வேறு எதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு 7 பட்டுப்புடவை வாங்கி தருவேன். ஹூ கேர்ஸ்? நீ பட்டுப்புடவை வாங்கி தர காலத்தில் அவங்களுக்கு பட்டுப்புடவை மேலே ஆர்வமே இருக்காது. வயதாக ஆர்வங்கள் குறைகிறது தானே. எங்கள் அம்மாவுக்குன்னு தனியாக டிவி வாங்கி தரேன், அதெல்லாம் வேணாம் அவங்களுக்கு, அதெல்லாம் வேண்டவே வேணாம். நீங்கள் 7000 டிவி வாங்கி கொடுத்தாலும் அவங்க செஞ்சதுக்கு பதில் உங்களால் செய்யவே முடியாது. அவங்க மனசுல பதறுகிற பாசத்தை உங்களால் ஒரு நாளும் ஈடு கட்ட முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம். கல்லூரியினுடைய நிறைவு நாளில் உங்க ஆசிரியர்ல யாராவது ஒருத்தர், பிரின்சிபல் மேடம் தான் சொல்லணும் இல்லை, ஏதாவது ஒரு டீச்சர் உங்க அம்மாவை பார்த்து இல்லை உங்க அப்பா பார்த்து, நல்ல பிள்ளை நல்லா வளர்த்துருக்கீங்க, அருமையான குழந்தை, he has a bright future or she has a bright futureன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது ஒன்றுதான் அப்பா அம்மாவுக்கு நீங்க திருப்பி செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இந்த மாதிரி ஒரு பிள்ளை பறக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்ல அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று தான் அவங்களுக்கு நீங்கள் பதிலுக்கு செய்ய முடியுது. எல்லாம் நீங்கள் யார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணனா, நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் மை பேரண்ட்ஸ் வேர் ப்ரவுட் ஆஃப் மீ. நான் மேடைக்கு வந்துட்டேன், எனக்கு பேங்க்கில் வேலை கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்னும் கூட அவங்களுக்கு செஞ்சுருக்கணும்னு எனக்கு இப்போ தோணுது. ஆனால் இட்ஸ் டூ லேட். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்காக நீ எவ்வளோ செஞ்சுருக்கம்மா. அப்பா தேங்க்யூப்பா, ஒன்றுமே சொன்னதில்லை, சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் அப்படி அந்த தப்பை நீங்களே செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். 2வது விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தது, ஃபஸ்ட் செமஸ்டரில் ஜாலியாக இருக்கலான்டா மச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே சில எனிமிஸ் இருப்பாங்க உங்களுக்கு. இந்த சீனியர்ஸ்ன்ற பேரில் இங்கே இருக்காங்களே சீனியர்ஸு இல்லையே, 1-2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லாங்க, மச்சான் ஃபிசிக்ஸ் கிளாஸில் மாத்திரம் கவனிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்றா மச்சான். அதுக்கப்புறம் நம்ம இருக்கவே இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்கா, இந்த ஸ்மித்தி அதெல்லாம் இருக்கா, இப்போவும் ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்கும், அது மாற்ற மாட்டாங்க. என்ன செய்யறது, நம்ம போய்தான் ஆகணும். எங்களுக்கெல்லாம் ஒரு ஒயிட் கோட் கொடுப்பாங்க. நாங்களாம் அந்த ஒயிட் கோட்டை எதுக்கு பயன்படுத்துவோன்னா, பஸ் ஸ்டாப்பில் ஸ்டைலாக ஒயிட் கோட்டை வச்சு நின்றுட்டுருப்போம். எங்களுக்கு MBBS கிடச்சிட்டு தான் எல்லோரும் நினைக்கணுமா, அது ஒரு பயன்தான். அந்த ஒர்க் ஷாப்பில் போனால் எங்களுக்கு அந்த டவுட்டைல் ஜாயிண்ட்னு ஒன்று பண்ண சொல்லுவாங்க, சத்தியமாக வராது எனக்கு,
சத்தியமாக வராது. அப்புறம் தான் தெரிஞ்சுது எப்படி செய்யணும்னு. அதான் நானே எப்படி செய்யணும்னு இல்லை, அட்டெண்டர் அண்ணான்னு எல்லா காலேஜ்லேயும் ஒருத்தர் இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அண்ணா அப்படின்னா உடனே செஞ்சு கொடுத்துருவார். அதுவும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துருவார். இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. காலேஜில் எப்படி இருக்கணும், எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி நெகோஷியேட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல போதில்லை. யூ லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். நிறுவனங்களை நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒன்று நடக்கும். தெரியும் தானே உங்கள் எல்லாருக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய் இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட்? ஏன்னா அதை வச்சு தான் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்றதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை பொறுத்து தான். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் நாங்கள் முதல்ல எங்களையே ரேட் பண்ணிக்கணும். நீ இந்த ஒரு வருடம் எப்படி பணியாற்றினாய், உடனே நாம் என்ன சொல்லுவோம், நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், நான் இல்லாட்ட இந்த நிறுவனமே புடியோ உதிர்ந்து போயிருக்கோம். அப்படியே நான் இருக்கிறதுனால தான் இந்த நிறுவனமே வாழ்கிறது. இந்த ரேஞ்சில் நம்ம செல்ஃப் அப்ரைசல் பண்ணுவோம். நம்ம பாஸ் நம்மளை பார்ப்பாரு, நீ பிடிங்கின எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணிம்பேர். வடிவேல் எப்படிலாம் உதவுறாரு பாருங்க வாழ்க்கையில். நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நீ பிடிங்கின எல்லா ஆணியும் தேவையில்லாத ஆணி. நீ கோல் ஷீட் எடுத்து பாரு. நம்ம கோல்ஸ்னு ஒன்று போட்டிருப்போம். வருஷம் ஆரம்பத்துலேயே நம்மள்ட்ட அதை வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த கோல் ஷீட்டுக்கும் நீ செஞ்சதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பார்த்தா ஒன்றுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆமாம் இல்லை, இதெல்லாம் தான் நான் கோல்ஸாக போட்டேன். அப்புறம் நீ ஏன் அதெல்லாம் செய்யலை? ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேறு பிரச்சனை வந்தது. எந்த பிரச்சனை வந்ததோ இல்லையோ, யுவர் ஐஸ் அண்ட் யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் யுவர் கோல்ஸ். நண்பர்களை, இதைத்தான் உங்களிடம் நான் சொல்ல போகிறேன். கல்லூரியில் நீங்கள் படிக்கிற இந்த 4 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வரும். ஒரு நாள் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு நாள் தான் தெரிய வரும் உங்களுடைய உற்ற நண்பனுக்கு ஒரு காதல் இருக்கிறது என்று. அவ்வளோதான், அடுத்த ஒரு வாரம் அவன் படிச்சுட்டு இருப்பான், நீங்கள் படிக்க மாட்டீங்க. தெரியுமா 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 நீ உலகத்துக்கே பரப்புவீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட், ஏன்டா எல்லாத்தையும் சொன்னேன்? நான் சொல்லலையே, ஒருத்தட்ட கூட நான் சொல்ல அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் எல்லார்ட்டையும். ஆக மொத்தம் காலேஜ் மொத்தத்தையும் பரப்பியாச்சு விஷயத்த. இது எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு முக்கியமான சினிமா வரும். இப்போ PS2 வரப்போகுதுனாக்கா நம்ம 3 வாரம் முன்னாடி 3 வாரம் பின்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோட சண்டை வரும், சில தேவையில்லாத வெளி உலக அரசியல் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கைக்குள் குறுக்கிடும். அவனோட ஏன் நீ ரொம்ப க்ளோஸாக இருக்க? ஏன் இருக்கக்கூடாதா? அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என்ன ஆளுன்னு உனக்கு தெரியுமா? இது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம். ஆனால் வெளி உலகத்திலிருந்து அரசியல் உங்கள் வாழ்க்கைக்குள் திணிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத அன்னைக்கு டெஸ்ட் இருக்கும், அசைன்மெண்ட் இருக்கும், லேப் ஒர்க் இருக்கும், ஒரு செமினார் இருக்கும், ஒரு போட்டிக்கு அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆனீங்களன்னா டைமே இல்லை பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகி. அதுதான்டா உன் கோல். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரத்தை ஸ்பெண்ட் இட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, டு யூ நோ வாட்ஸ் யுவர் கோல்? எங்களை கேட்கவே இல்லையே யாரும். இப்போ நான் கேட்குறேன். இன்னைக்கு தான் மேடம் வந்திருக்கோம். என்ன மேடம் வந்த அன்னைக்கு கேன்டீன் எங்கன்னு பார்ப்போமா, ரூம்மேட் யாருன்னு விசாரிப்போமா? நம்ம அது என்ன கமல் டாக்டராக இருக்க ட்ரை பண்ணுவார் ஒரு படம். அதில் முதல்ல அந்த பையன் கேட்பான், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம்னு கேட்பான். நீங்கள் எல்லோரும் அப்படிலாம் கேட்குறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குதானே? வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம்மேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்பா அம்மாவோட அழுகையெல்லாம் சரி பண்ணி அவங்கள அனுப்பணும். முதல் நாள் எவ்வளோ பிஸியாக இருக்குது மேடம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒவ்வொருவரும் இன்னைக்கு இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். இன்னைக்கு போய் ஏதோ ஒரு புத்தகத்தை, ஒரு நோட்டை எடுத்து ப்ளீஸ் ரைட் வாட் இஸ் யுவர் கோல். 4 வருஷம் கழிச்சு இல்லை 5 வருஷம் கழிச்சு நான் என்னவாக இருப்பேன் என்று இன்றைக்கு எழுதுங்கள். இட்ஸ் டூ ஏர்லி, நோ இட்ஸ் டூ லேட். +2 ரிசல்ட் வந்து அன்றைக்கே நீங்கள் இதை செஞ்சுருக்கணும். இன்னைக்கு செய்யுங்க. நான் ஐடி துறைக்கு போக விரும்புகிறேன், நான் மேலே படிக்க விரும்புகிறேன், நான் GRE எழுத போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன், நான் டீச்சர் ஆக போகிறேன், எனக்கு இது எதுவுமே வேணாம், நான் மூவி டைரக்டர், எதுவும் வேணா இருக்கலாம். பட் ரைட் யுவர் கோல் டுடே பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது ப்ளீஸ் ஸ்பெண்ட் இட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இப்போ உங்கள் கோல்னு ஒன்று எழுதிருக்கீங்க. இங்கே இருக்கிற தம்பிகளில் சில பேர், நான் ஐடி துறையில் போகணும், ஐ வாண்ட் டு கெட் இன் டு இன்ஃபி, ஐ வாண்ட் டு கெட் இன் டு விப்ரோ, ஐ வாண்ட் டு கெட் வாட் எவர், ரைட்? அதை எழுதிருங்க இன்னைக்கு.
அதுக்காக என்ன செய்யணும்? எனக்கு வந்து இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் இங்கிலீஷில் பேசும்போது சில செட்பேக்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஆங்கிலம் தெரிந்தவன் புத்திசாலி என்பதால் அது வெறும் மொழி, அவ்வளவுதான். வெறும் மொழி. உங்களுக்கு ஏற்கனவே புத்திசாலிகள், அதனால தான் இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. புத்திசாலிகளான உங்களுக்கு ஒரு மொழியை தெரிந்து கொள்வது கஷ்டமே இல்லை, எல்லாம் டெக்னிக் தான். வீட்டில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய டெக்னிக். அம்மா வந்து வீட்டில் பாட்டில் நல்ல டைட்டாக மூடி இருக்கும், பாட்டில். இந்த அம்மா ரொம்ப நேரம் திறக்கப்பா, யார் தான் இப்படி மூடி வச்சதோ, திறக்கவே முடியல, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிடு. என்னங்க இது, இந்த மூடியை கொஞ்சம் திறந்து கொடுங்க, எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடு அப்படின்னு அவர் வருவார். அவர் வந்து அப்படி மாதிரி திறந்துடும். பார்த்தியா, இது கூட உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு போவார். உண்மை என்னன்னா, இந்த அம்மா கிட்டத்தட்ட திறந்துருச்சு. இன்னும் 2 தடவை இது பண்ணியிருந்தா அதுவாக திறந்துருக்கும். அதுக்குள்ள பொறுமை இல்லாமல் அவரை கூப்பிட்டு கிரெடிட் அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. நண்பர்களே, இது உங்களுடைய நிறுவனங்களில் நடக்கும். ராத்திரியில் மாஞ்சு நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க. அதிகாலையில் டீம் லீடர் வந்து திஸ் இஸ் வாட் ஐ டிட்னு அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுவார். இது நடக்கும். உடனே என்ன செய்யறது? பின்னாடியிலிருந்து அருவாளை உருவி ஏன்னு வெட்டிடலாமா? முடியாதால சினிமாவில் தான் நடக்கும். சினிமாவில் தான் கதாநாயகர்கள் சொல்லலாம், என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். நிஜ வாழ்க்கையில் பார்க்கவும் பிடிப்பதில்லை. ஏனென்றால் யூ ஹாவ் டு குவாலிஃபை யுவர்செல்ஃப். ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும். ஆங்கிலம் பேசுவதில் தடை இருக்கிறது என்றால் தினம் பிபிசி கேளுங்க, CNN பாருங்க. அதில் இருக்கிற பாலிடிக்ஸ்க்காக இல்லை, அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்றதுக்காக பாருங்க. உச்சரிப்பை கற்றுக்கொள்ளுங்கள். மொழி உங்களுக்கு தெரியும், உச்சரிப்பு தானே. அதுவும் முடியலையா, அவங்க சொல்றாங்க நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு போய் கேளுங்க. இங்கே இருக்கிற மாணவிகள், குறிப்பாக மாணவிகளுக்கு நான் சொல்றேன், raise your hand. உங்களுக்கு உதவி தேவை என்றால் கேளுங்கள். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த செமஸ்டர் எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த செமஸ்டர்ல நான் தோத்து போயிட்டேன், இதுல எனக்கு அரியர் வந்துருச்சு, இனிமேல் நான் வாழவே மாட்டேன், நான் ஒரு பையனை காதலித்தேன், நம்ம வேற ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டான், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில வந்து ஒரு பரீட்சை போனால் இன்னொரு பரீட்சை வரும், ஒரு பஸ் போனால் இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும், எல்லாம் திரும்பி வரும். திரும்பி வராத ஒரே விஷயம், வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திரும்ப வராது. இது 2 தான் திரும்ப வராத விஷயம் வாழ்க்கையில். அதனால கேளுங்க, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். நான் கேள்வி கேட்டாக்க நான் முட்டாள்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க, இருந்துட்டு போட்டுமே. ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது நண்பர்களே, ஒரு வகுப்பில் எழுந்திருந்து கேள்வி கேட்டவன் அந்த நேரத்தில் முட்டாள், அந்த கேள்வியை கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். இதுதான் என்னுடைய கோல். எழுதிட்டேன், அங்க போவதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் என்ன செய்வது? ரைஸ் யுவர் ஹேண்ட், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, சீனியர்ஸ் கேளுங்க, டீச்சர்ஸ் கேளுங்க, கவுன்சிலர்ஸ் கேளுங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க. 10 பேர்கிட்ட கேட்டா 2 பேராவது உதவி செய்வாங்க தானே. உதவி கேளுங்கள், அதற்கு அவமானப்படாதீர்கள். இதெல்லாம் அவமானமே கிடையாது. 10 வருஷம் கழிச்சு அவங்கள விட பெரிய பொசிஷன்ல நீங்க தான் இருக்க போறீங்க. இந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா நீங்க வந்து the batch of இது 25th batch, நீங்க the 35th batch இங்க வர்ற போது you are going to stand up here and address the students of the 35th batch of this college. நிறைவா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கூடுதலாகவே ஒரு 5 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டேன். நிறைவா ஒரே ஒரு விஷயம், எனக்கு இவங்க கொடுத்துருக்கிற அந்த டேக் லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. Be bold, be you. நீங்களாகவே இருங்கள். அவளை பார்த்து ஐஸ்வர்யா ராய் மாதிரியே நான் இருக்கணும் முடியாது. ஒரு ஐஸ்வர்யா ராய் தான், ஒரே ஒரு நந்தினி தான் இருக்க முடியும். அவங்க தான் அழகுன்னு யாரும் சொன்னது? அவங்களோட உங்க அம்மா எவ்வளவு அழகு பக்கத்துல பார்த்துருக்கீங்களா? உங்களுக்காக அந்த அம்மையில வந்து சட்னி இது செய்யும் போது இங்கெல்லாம் வேர்த்து கொட்டும் அம்மாவுக்கு, அந்த வேறு இப்படி தொடச்சிக்கும் அம்மா. அப்ப எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த அம்மா. ஐஸ்வர்யா ராயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, த்ரிஷாலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்காக அன்பு செலுத்துகிறவர்களுடைய அழகு விஸ்வரூபமானது, பிரம்மாண்டமானது. அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. பி யூ. நீங்களாகவே இருங்கள். யாராவது மாதிரியாக ஆகித்தான். இப்போ நாங்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களை மாதிரி நாங்களும் பேச்சாளர்களானோன்னா என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ், நீங்கள் என்னைக்காவது பேசினா யூடியூப்ல போய் இதே தலைப்பில் யார் பேசியிருக்காங்கன்னு கேட்டு அதையே வந்து சொல்றீங்க பாருங்க, அதை நிறுத்தினாலே நீங்கள் பேச்சாளராகி விடுவீர்கள்.
பி யூ. அதை தான் அந்த ஆள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ வேற ஏன் அதை சொல்லிட்டு இருக்க? பி யூ. நீங்கள் நீங்களாக இருக்கிற போதுதான் உங்களுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிற நுண்ணறிவு, இன்ட்யூஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது விகசிக்கிறது. 26 வயதில் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஐன்ஸ்டீன் சொன்னார், இமேஜினேஷன் இஸ் பெட்டர் தேன் நாலேஜ் என்று சொன்னார். நீங்கள் படிப்பதல்ல, நீங்கள் கற்பனை செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். கற்பனை யாராக இருக்கணும்ன்ற கற்பனை, அதுதான் உங்க கோல் ஷீட். பி போல்டுன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாதையில் போகும்போது சில சமயம் கீழே விழுந்துருவீங்க தோழர்களே. சரியா தான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு விழுந்துட்டேன். எவன் முதல்ல குத்தினானே தெரியல எனக்கு. அவனை ரொம்ப நம்பினேன், என் போட்டோஸ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணேன். அவன் இந்த மாதிரி செய்வான்னு நினைக்கவே இல்லை. அவமானம், துயரம், தோல்வி, கண்ணீர், ரத்தம் இந்த பாதையிலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும். பி போல்டுனா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை மச்சான்னு தட்டிக்கிட்டு எழுந்து போறீங்கல்ல, அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. கிடைக்கணும்னு நினைச்சேன், கிடைக்கல, என்ன பண்ண சொல்ற? அதுக்குன்னு எல்லாத்தையும் வெறுத்துட்டு அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். விடுற கழுத, நான் அடுத்ததை பார்த்துக்கிறேன்டா. அந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிச்சு, அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லடா மச்சா, இன்னொரு பொண்ணு இருப்பாடா வாழ்க்கையில், அவ்வளவுதான். போல்ட்னா என்னன்னா, தோல்விகள் வருகிற போது எழுந்து நிற்கிற உரம் நண்பர்களே, எழுந்து நிற்கிற உரம். நீங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு 2 பேராவது இருப்பாங்க, அவங்கள பார்க்காதீங்க. உங்களை பாராட்டுகிற பாக்கி 8 பேரை பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக, ரம்யமா, சந்தோஷமா இருக்கு. நிறைவாக நிறைவாக. You have come here to acquire knowledge and wisdom. Knowledge and wisdom எப்போ வரும்னா, டிசிப்ளின் இருந்தால் தான் வரும். முடிஞ்சா கிளாஸுக்கு போகலான்னு இருக்கேன்னா, இந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்க ஒரு நாளும் பெரிய ஆளாக வர முடியாது. நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், சுந்தர் பிச்சையை பாருங்கள், ரிஷி சுனக்கை பாருங்கள், சத்யாநாதல்லாவை பாருங்கள். எல்லாருமே வகுப்பில் முதல் மார்க் வாங்கினவர்கள் அல்ல, மிடில் பெஞ்சர்ஸ் தான். ஆனால் அவங்க எல்லாருக்கும் இருந்தது டிசிப்ளின். நான் முன்னேறியே தீருவேன் என்கின்ற அந்த தீர்மானம், டிசிப்ளின் இருந்தது. ஐ விஷ் யூ ஆல் லக். சின்ன சின்ன குளங்களுக்குள், சின்ன சின்ன கிணறுகளுக்குள் வாழ்கின்ற தவளைகள் அல்ல நீங்கள். உலகம் என்கின்ற இந்த பெரும் வானத்தில் சிறகடித்து பறக்கப் போகிற பறவைகள் நீங்கள். தமிழ் உங்களினுடைய உயிர் மூச்சு, தமிழ்நாடு உங்களினுடைய நிலம், தமிழ் பண்பாடு உங்களினுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற உணர்வு. ஆனால் உங்களினுடைய வானம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. சிறகடித்து பறந்து போங்கள். You are going to be global citizens of tomorrow. அதற்காக உங்களை தயாரித்துக் கொள்வதின் முதல் படி, இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 4 வருடத்தில் ஒரு நாளை கூட தொலைத்து விடாமல் ஃபோக்கஸ்டா இருப்பது. ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, சினிமா போங்க, நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் பாருங்க, பார்ட்டி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செய்யுங்க. ஆனால் டோன்ட் லூஸ் யுவர் ஃபோக்கஸ். மீன் பிடிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, அந்த தூண்டில போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஏதாவது சாப்பிடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அந்த தூண்டு கொஞ்சம் நகண்டா அத்தனையும் விட்டுட்டு அதுலேயே கண்ணா இருப்பான் பாருங்க. நீங்கள் அப்படித்தான் இருக்கணும், அதே மாதிரி இருங்க. உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் கொடுக்க போகின்ற நன்றி கடன் 4 வருஷம் கழிச்சு உங்கள் டீச்சர் உங்களிடம், உங்கள் பெற்றோரிடம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அதுதான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். நண்பர்களை இப்படி சொல்லி நான் முடிக்கின்றேன். உங்களில் சில பேர் இப்போது படுத்து கொண்டிருக்கிறீர்கள், எழுந்து உட்காருங்கள். ஏற்கனவே உட்காந்துட்டு தான் இருக்கும். இது நடப்பதற்கான நேரம். இந்த ஹாலை விட்டு இல்லை, வாழ்க்கையில் சொல்கிறேன், இது நடப்பதற்கான நேரம். நான் நடந்துட்டு தான் இருக்கேன் மேடம், என்ன பண்ண சொல்றீங்க? ஓடுடா ஓடு, ஓடுற வயசு இது. நீ என்ன உட்காந்து நிதானமா ஒவ்வொரு அடியை வச்சுட்டு இருக்க? ஓடுப்பா, நான் ஏற்கனவே ஓடிட்டு தான் இருக்கேன். பறந்து செல்லுங்கள், இந்த வானமே உங்களுடையது. நன்றி, வணக்கம்.